உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கடைசி பகுதிக்கு வருகிறோம். நீதிமொழிகளில் நல்ல போதனைகளை பார்த்திருக்கிறோம். இந்த உலகமானது ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் முற்றிலுமாய் பாவத்தில் கிடக்கிறது. ஆதாமின் சந்ததியிலே கூட மறுபடியுமாய் உம்மிடத்தில் ஒப்புவித்து, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆடு பலியிட்டதுனால ஆதாமுக்காக ஆடு பலியிட்டது என்று சொல்லுவோம். அங்கே பிறகு பஸ்கா ஆடு பலியிடப்பட்டது. அதற்கு முன்பாக ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட வந்தபோது, நீர் உம்முடைய குமாரனா இயேசுவுக்கு பதிலாக அந்த நாட்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை தந்தீர். பிறகு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தீர். இதையெல்லாம் நாங்கள் நிதானிக்கிறோம். அப்படி இந்த மாதிரியாக தேவன் ஏற்படுத்திய இந்த ரட்சிப்பை தவிர வேறு எந்த வழியிலும் ரட்சிப்பு இல்லை என்று காலாகாலமாய் தலைமுறை தலைமுறையாய் நீர் போதித்திருக்கிறீர். அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களை தவிர மீதி எல்லாரும் அந்தகாரத்துக்குள்ளே பிசாசோடைய பாவத்தோடைய கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறார்கள் என்றும், முடிவிலே அவர்கள் நரகம் போகிறார்கள் என்றும் இது எல்லாம் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் ஒரு மாயையும் ஒரு வஞ்சகமும் ஒரு ஏமாற்றமும் என்னவென்றால், இந்த உலக மக்கள் எல்லாம் அவர்கள்தான் ஞானிகள் என்றும் அவர்கள் நன்றாக வாழுகிறார்கள் என்றும் இந்த உலகத்திலேயே பரலோகம் போல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி எல்லா காரியங்களையும் செய்கிறதை பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி மாயையிலே அவர்கள்தான் பரலோகம் போகிறவர்கள் போல அவர்கள் நன்றாய் வாழ வேண்டுமென்று, அவர்கள் வாழ்க்கையை பரலோகம் போல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்று அப்படி வாழ்கிறதை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனாலும் சத்தியம் சத்தியம்தானே. நீர் உம்முடையவர்களை அழைத்தீர், உம்முடைய ஜீவனை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இந்த பொல்லாத உலகத்தில் எப்படி ஞானமாய் வாழுவது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஞானம் கொடுக்கிறீர். அதை குறித்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதல் 9 அதிகாரங்களிலும் தேவன் நீர் கொடுக்கிற ஞானத்தின்படி வாழும்போது இந்த பரஸ்திரி போன்ற அல்லது மாம்ச இச்சையிலே போய் விழுகிற அந்த மாதிரி காரியங்களில் விழாமல் தப்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர். சுய புத்தியிலே சாயாமல் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறீர். அந்த ஞானமே மற்ற எல்லா சம்பாத்தியங்களை காட்டிலும் மேன்மையானது என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். 10வது அதிகாரத்திலிருந்து நீதிமான் பற்றி பேச ஆரம்பித்தீர். அது மாத்திரமல்ல, அங்கே வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உண்டாகக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் அங்கே இருக்கும்படியாக நீர் அங்கே எழுதியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அந்த நீதிமொழியிலே கடைசி பகுதிக்குள்ளே வருகிறோம். 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல் வருகிறோம். இந்த வசனங்களையும் பற்றி நல்ல ஒரு தெளிவையும் நல்ல ஒரு வெளிப்பாட்டையும் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். சரி, இப்பொழுது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல் குணசாலியான ஸ்திரீயை பற்றி கர்த்தர் எழுதியிருக்கிறார். அதை பற்றி சற்று நன்றாய் கவனிப்போமாக. பாருங்கள், குணசாலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று,
யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ரெண்டாவது, குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி ரூத் பற்றி எழுதியிருக்கிறது. 2 ஆளுக்கு தான் இந்த குணசாலி என்று எழுதியிருக்கிறது, நற்குணசாலி. அப்படி ஒரு குணசாலியான ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி இந்த 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இதில் மொத்தம் 22 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 22 வசனங்களும் நம்ம ஏபிசிடி எப்படி வரிசையாக அடிக்கிருக்கோ அல்லது ஆ ஆ இ இ உ உ எப்படி அந்த வரிசையாக அடிக்கிருக்கிறதோ அதுபோல் இங்கே இருக்கிற இந்த 22 வசனங்களும் எபிரேய மொழியின் 22 எழுத்துகளில் ஆரம்பிக்கிறது. முதல் வசனம் எபிரேய மொழியில் ஆவுக்கும், அடுத்த வசனம் ஆவுக்கும், அடுத்த வசனம் ஈக்கு, அடுத்த வசனம் ஈங்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறது போல் எபிரேய மொழியில் அந்த 22 எழுத்துக்களுக்கும் இருக்கிற 22 வசனங்களாய் இங்கே எழுதியிருக்கிறது. இதை அக்ராஸ்டிக் ரைட்டிங்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த எழுத்தின் வரிசைப்படி எழுதியிருக்கிறது என்று. கர்த்தர் விவரத்தையும் எழுதுகிறார், அதே சமயத்தில் எழுத்து ஆரம்பத்தின்படியும் வரிசைப்படியும் இதை எழுதியிருக்கிறார். இது சற்று ஆச்சரியமானது தான். அது மாத்திரமல்ல, எரேமியா எரேமியாவின் புலம்பல் அதை வாசிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொரு அதிகாரம் அந்த எரேமியாவின் புலம்பல் முழுவதுமே இப்படி தான் அக்ராஸ்டிக் மெத்தடில் எழுதியிருக்குது. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். அதாவது கர்த்தர் எழுதும்போது அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு அவராக எழுதி நமக்கு அது அதை வச்சு என்ன சொல்ல, அதை நமக்கு வச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதை செய்திருக்கிறார். சந்தோஷம். சரி, 10வது வசனத்துக்கு போகலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேஸில் கண்டுபிடிக்க முடியாது. இருக்காங்க, ஆனால் லேஸில் கண்டுபிடிக்க முடியாது. சாலமோன் சொன்னால் 1000 ஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தியை நான் பார்க்கல, நல்ல ஸ்திரீயை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் சரியான ஆள் அல்ல. அதனால் அவனுடைய கண்ணோட்டங்கள், அவனுடைய பார்வைகள், அவன் ஞானியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஞானியாக இருந்துட்டு எல்லாம் தப்பாக செஞ்சதுனால அவன் எதையும் சரியாக பார்க்கலைன்னு நம்ம நிதானிக்கலாம். அது மாத்திரமல்ல, சூரியனுக்கு கீழே தான் அவன் எல்லாத்தையும் பார்த்தான்னு போட்டிருக்கு. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொன்னான். அதனால் அவன் தேடுதல் இருந்திருந்தாலும் கூட, அவன் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட இதை நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கிறலாமே ஒழிய மற்றபடி அதுதான் சத்தியம்னு நம்ம நினைக்க முடியாது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அங்கே ரூத்தை பற்றி நீ குணசாலியான ஸ்திரீ என்று அறிவேன், மக்கள் அறிவார்கள் அப்படின்னு அங்கே போவாஸ் சொல்கிறான். சரி, குணசாலியான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அப்படி குணசாலியான ஸ்திரீயை மனைவியாய் கொண்டிருக்கிற மனுஷன் எவ்வளோ பெரிய பாக்கியவானாக இருப்பான் பார்த்தீங்களா? நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு அப்படி எழுதியிருக்கு. மனைவி கர்த்தர் அருளும் ஈவுன்னு அங்கே எழுதியிருந்தாலும் கூட அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். எப்படி? நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. இல்லை, சண்டைக்காரியாக இருக்கக்கூடிய மனைவின்னா ஓயாத ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்னாக்க ஒரே மாம்சமாக தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒரே மனப்பான்மையோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்கும்போது அது உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் கூட நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பங்களில் கணவன் மனைவியாகி நீங்கள் 2 பேரும் கூடி அமர்ந்து நாம் இன்று முதல் கர்த்தருடைய சித்தம் எது என்று நமக்கு திட்டமாய் தெரிகிறதோ அதை மாத்திரம் செய்வோம் என்று சொல்லி அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடுமானால் குடும்ப காரியங்கள், பிள்ளைகள விஷயங்கள், வேலைக்கு போகிறது, சம்பாத்தியங்கள், எதை கொண்டு எப்படி செய்கிறது, எப்படி சாட்சியாய் வாழுகிறது, எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசி தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. பொதுவாக ஏதாவது வாங்கணுன்னா பொண்ணு, வெள்ளி, முத்துக்கள் அப்படி ஏதாவது வாங்கணும்னு போகிறோம். முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது.
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. புருஷன் மனைவியை முழு இருதயமாக நம்புறதுக்குள்ள அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. எந்த குடும்பத்திலையும் அவனுடைய சம்பத்து குறையாது. சம்பத்துனா பொருளாதார ரீதியிலையும் சரி, மற்ற மக்களுக்கு முன்பாக இருக்க நல்ல பெயர்லேயும் சரி, அது ஒன்றும் குறையாது. அதாவது நல்ல மனைவி புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள்லாம் வாசிக்கிறோம். இங்கே இந்த நற்குணசாலியான மனைவி புருஷனுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி இதில் கொஞ்சம் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். இது ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். எது? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். இந்த பெண்ணும் கூட ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல நற்குணசாலியாக வளர்ந்த ஆள் தான். ஆனால் இப்போ தனியாக குடும்பம் என்று வந்த உடனே புருஷனுக்கு நன்மை செய்கிறவளாய், தீமையல்ல நன்மையே செய்கிறவளாய் இருக்கிறாள் என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். பொதுவாக என்ன நினைக்கிறான், இந்த வீட்டில் சமையல் காரியங்கள், வீட்டை கவனிச்சுக்கிறது, பிள்ளைகளை கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் பெண்கள் செய்வார்கள்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் அப்படி தான் பொதுவான ஒரு போதனை இருந்திருக்கிறது. தமிழ் சமுதாயத்தில் அப்படி ஒரு நல்ல போதனை இருந்திருக்கிறது. பெண்கள் வீட்டு வாசலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. புகையில விரிச்சா போச்சான், பொம்பளை சிரிச்சா போச்சான் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு கட்டுப்பாடுகளோடு நம்ம நடக்க வேண்டி இருக்குது. இந்த சமுதாயம் பொல்லாத சமுதாயமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குள்ளே, புருஷனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. புருஷன் இறந்துட்டாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் புருஷன் அங்கே இல்லையோ, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில் இந்த சமுதாயம் அவர்களை நடத்துகிறது. ஆதலால் அதுவே ஒரு பெரிய போராட்டமாகி விடுகிறது. ஆனால் அவர்கள் நல்ல குடும்பமாய் வாழ்ந்திருக்கும்போது எப்படி இவள் புருஷனுடைய சம்பத்து குறையாது, புருஷனுடைய இருதயம் அவளை நம்புங்கிற அளவில் அவன் வாழ்கிறது, அந்த 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 ஸ்ரீ வாழ்கிறது. அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமையெல்லாம் நன்மையை செய்கிறாள்ங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த வேலை ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபாரிகளைப் போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஏதோ ஆட்டு மயிர் சணல்லாம் வாங்கி அதை கம்பளமாக நெய்கிற வேலையை அவன் மட்டும் இல்லை, அநேகருக்கு வேலை கொடுத்து இந்த வேலையை தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மேற்பார்வையில் வச்சு செய்கிற ஆளாக இருக்கிறான்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கு. தூரத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். வியாபார கப்பல்னால் எவ்வளவு சாமானை கொண்டு வருது, அப்புறம் கொண்டு போய் விற்க போகுது, அதுபோல் இவ இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் இது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இந்த நீதிமொழிகளை எழுதின ஆள் இதெல்லாம் யோசித்து பார்த்து எழுதியிருக்கான். இந்த லேடி மட்டும் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவள் செய்கிற வேலை, அவள் அந்த சில காரியங்களை விற்று பொருள்களை வாங்கிறது, சாப்பாடெல்லாம் தூரத்திலிருந்து, அதாவது பக்கத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற சாப்பாடு கிடைக்கும், ஆனால் தூரத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை கொண்டு வருகிறாள்னா இவள் வீட்டில் இவள் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை தூரத்தில் தான் கிடைக்குமா அங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நடக்குது. பார்த்தீங்களா? ஒருத்தர் சொல்லுவார், தூத்துக்குடியில் தான் இந்த மாதிரி நல்ல அரிசி கிடைக்கும்னு சொல்லி அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் அங்கே ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு வருவார் வீட்டுக்கு. அதாவது இதை நான் அது மாதிரி அவ்வளோ யோசித்ததில்லை. ஆனால் பாருங்கள், இப்படி தூரத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை கொண்டு வருகிறாள்ங்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்து, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, புருஷன் கூட தூங்கிட்டு இருப்பானோ என்னமோ,
ஆனால் அவனு எழுந்து பல அடுத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவன் பல தீர்மானங்களை செய்யலாம், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம், ஜெபிக்கலாம். இவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். தன்னுடைய வேலைக்காரிக்கெல்லாம் அன்றன்றைக்கு சாயந்தரம் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அதெல்லாவற்றுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். யாரு? ஒரு ஸ்திரீ. இவங்க வயல் விசாரித்து வாங்கிறதெல்லாம் 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காது. இவங்கெல்லாம் அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது விற்பனைக்கு வந்தால் வாங்குவாங்க, ஏன்னா கையில் காசு வச்சுருப்பாங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். கடன் வாங்கி இல்லை, லோன் போட்டுங்க, பேங்க்கில் போட்டேன் லோன் நோ, நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் லோனு, அப்புறமேலு அதுக்கான வட்டியும் கட்டுறதுக்கு தான் சரியாக இருக்கும். அது கடன்னாவே ஒரு போராட்டம் தானே. இங்கே பாருங்கள், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் ஒலிவ மரம், அப்புறம் அத்தி மரம், மூன்றாவது திராட்சை செடி, இது மூன்றும் மிகவும் ஆசீர்வாதமாக சொல்லியிருக்கிறது. இதை விட்டால் மாதுளம்பழம் அப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு போகுது. ஆனால் இந்த மூன்றும் ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இது மூன்றும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமானதாக எழுதியிருக்கிறது. இவ திராட்சை செடியை நாட்டுகிறாள். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தில் எவ்வளோ நன்றாக உண்மையாக இருந்து நன்றாக வேலை செய்து சம்பாதித்து வயல் வாங்கி அங்கே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இன்னும் கேளுங்க, தன்னை பலத்தால் எடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, இப்படி ஏதாவது சொல்லி பிரச்சனையை சொல்லி எனக்கு வயிற்று வலிக்குது, இப்படி ஏதாவது சொல்லி அங்கே அப்படி ஏதாவது சொன்னால் வீடே சோகமாயிருங்க. மொத்த வீடும் சோகமாயிருங்க. அம்மாவுக்கு சுகம் இல்லையா அப்படின்னு சொன்ன பிள்ளைய சொல்லும்போது எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய சுருதி இறங்கிடும். ஆனால் இவ்வளோ தன்னுடைய சுகத்தையும் கவனித்து கொள்ளுகிறாள். ஒழுங்காக நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டு தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய சுகத்தை காத்து கொள்ளுகிற ஆளா தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு உற்சாகமாய் தன் கைகளை பலப்படுத்துகிறாள். எந்த வேலையும் செய்கிறதுக்கு தகுதி உள்ளவளா, நல்ல மனம். பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மனுஷர்களுடைய மனம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கே எல்லாம் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல் இங்கே பாருங்கள், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று இங்கே இப்போ தான் நம்ம பார்த்தோமா, என்னது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி வாங்கி வேலைக்காரிகளுக்கெல்லாம் படி அளக்கிறாள்னா அப்போ நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ வேலைக்காரிகளும் வைத்து ஆட்டு மயிரும் சணலும் வைத்து ஏதோ ஜம்காலங்கள் அந்த சால்வைகள் அதெல்லாம் நெய்து எங்கேயோ கொண்டு போய் விற்று அதில் வியாபாரம், தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவில் வீடெங்கும் ஒரு பக்கம் வீடெங்கும் மற்ற பெரிய வெளிச்சங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு விளக்கு, நைட் லேம்ப்பு, அந்த விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ராட்டினத்தில் வச்சு நூல் நூற்கிறத பற்றி பேசுது. அப்போ இந்த வேலையும் செய்கிறான். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எப்படி ஏழைகளுக்கு இறங்குறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான விஷயம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்லாம் எழுதியிருக்கு. அப்போ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைபாளைகளுக்கு உதவி செய்கிறத பற்றி தானே எழுதியிருக்கு. நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. இது வேறு செய்கிறதில்ல, அதுக்கேற்ற ஒரு நல்ல மனம் அவளுக்குள்ளே இருந்தது.
சிலர்கிட்ட எது இருந்தாலும் கொடுக்க மனசு வராது. இப்படி ஆளுகளை என்ன செய்கிறது? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டுன்னு எழுதியிருக்கு. இங்கே இவ இந்த முதல் பகுதியை சேர்ந்த ஆள், வாரி இறைத்து ஆனாலும் விருத்தி அடைகிற ஆள், தன்னுடைய வேலைகள் தன்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறத அவள் பார்க்குறான். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறபடியால், இரட்டைப்புரைன்னா டபுள் கிளாத்து, அதாவது குளிர்காலத்துக்கு போட்டுக்கிறது. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். தேசத்தில் ஒரு நேரம் குளிரும் ஒரு காலத்தில் நல்ல வெயிலும் இருக்கக்கூடியது, அதெல்லாம் இருக்கிறது நல்லது. கர்த்தர் தான் அப்படி உண்டாக்கியிருக்கிறாரு. எல்லா சமயத்திலும் வெயில் அடிக்குங்க, அது நல்லா இருக்காது. எல்லா சமயத்திலும் குளிராக இருக்குங்க, அதுவும் நல்லா இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வெயில் காலம், அப்புறம் குளிர்காலம், இடையில மழை காலம், இளவேநீர் காலம், அப்படியெல்லாம் சில காலங்களை வித்தியாசமாக உண்டு பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் வித்தியாசமாக செய்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் பாருங்கள். அந்த குளிர்காலத்தில் தன்னுடைய வீட்டாருக்கு இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. எவ்வளோ பிஸியாக வேலை பார்த்தாலும் அந்த வீட்டில் அந்த பெண் ஏதோ பேருக்கு ஒரு துணியை சுற்றிக்கிட்டு இருந்தாக்க வீட்டில் தானே இருக்கான், இது போதும் அப்படின்னு ஒரு அழுக்கு சேலையை கட்டிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஆனால் இவ எப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இப்படி இருந்தால் அந்த வீட்டுக்கே ஒரு மரியாதைங்க. இப்போவும் வீட்டில் இருக்க ஆளுகள்லாம் நல்லா உடுத்தியிருந்து, பிள்ளைங்க நல்லா உடுத்தியிருந்து பார்க்க நீட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். தனக்கு இது ரத்தன கம்பளங்கள்ங்கிறது தனக்கு இந்த நல்ல நல்ல கம்பளங்கள்லாம் விற்று காசாக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு ரத்தின கம்பளங்கள், விலை உயர்ந்த கம்பளம்னா குளிர்காக பயன்படுத்துகிறது தான். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. எவ்வளோ சந்தோஷம்! அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அதாவது இந்த குணசாலியான ஸ்திரீகள் எண்ணிக்கையில் குறைச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த குணசாலியான ஸ்திரீகளுடைய புருஷர்கள் எப்படி இருக்காங்களாம், தேசத்து மூப்பர்களோட, ஊரில் பெரிய மனிதர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில், இவங்க தான் நியாயம் விசாரித்து சொல்கிறவங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஆட்களாக இவளுடைய புருஷன் இருக்கிறான்னு இங்கே எழுதியிருக்கு. அப்படி நியாயஸ்தலங்களில் இவள் புருஷன் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவனுக்கு நல்ல பேர் அங்கே உண்டாகிறதுக்கு இவ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே வீட்டில் ஒரு பெரிய பங்காற்றுகிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். சாக்கு மாதிரி இல்லை, சாக்கு மாதிரி இருக்க துணி எப்போதுமே விலை குறைச்சிதான். ஆனால் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகத்திலே ஒப்புவிக்கிறாள். இது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே வீட்டில் நடக்கிற மாதிரி. ஆட்டு மயிரையும் சன்னலையும் வாங்கி வேலைக்காரிகளை வச்சு கம்பளங்கள் அதெல்லாம் செய்கிற வேலை. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி, வாங்கி இல்லை உண்டு பண்ணி விற்கிறாள். உண்டு பண்ணி விற்றாக்க அதில் ஒரு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். கச்சைகளை வர்த்தக இடத்துல ஒப்புவிக்கிறாள். என்ன பெரிய இண்டஸ்ட்ரியே வீட்டில் நடக்குதா? அதாவது இவள் புருஷனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், அவங்க எல்லாரோடைய தேவைகளையும் வீட்டிலேருந்து பார்க்குறதெல்லாம் பார்க்கணும். வியாபார கப்பல்கள் போல் இருந்து இது ஆட்டு மயிறு சன்னலையும் வாங்கி வீட்டில் வேலைக்காரிகளை வச்சு ஏதோ பொருள் கம்பளங்களை நெய்யணும். இங்கே மெல்லிய புடவைகளை தயாரிக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு தனி விங் வச்சுருக்கிறான். கச்சைகளை வர்த்தக இடத்துல ஒப்புவிக்கிறாள். வியாபாரிகள்கிட்ட இதெல்லாம் கொடுத்து வைத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி. அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. முன்னாடி எழுதியிருக்கு மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இந்த இடத்துல அவள் உடை பலமும்
அலங்காரமாக இருக்கிறது. ஹர் ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெங்த் அண்ட் ஆனர், அதில் ஒரு மரியாதை. அவள் உடுத்திருக்கிற விதத்தில், மரியாதைக்குரிய விதத்தில் அவள் உடுத்தியிருக்கிறாள். அவளுடைய அந்த உடையை பார்க்கும்போது அவள் மனதில் பெரிய பலசாலி அப்படிங்கிற தோற்றம் வெளிப்படுகிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். கண்டதையும் உளர்ற ஆள் இல்லை. இங்கே இருக்க இப்போ நிறைய பேர் புரணி பேசுகிற ஆளாக இருப்பாங்க. ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களா? இல்லை, போதிக்கிறா. ஆனால் எப்படி போதனை? தயையுள்ள போதனை அவள் நாவின் மேல் இருக்கிறது. ரொம்ப அன்போட கூட தயவாக சில புத்தி சொல்லி இப்படி நல்லா வாழணும்னு தன்னோட கூட இருக்கிற சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சொல்கிற ஆளாக இவ இருக்கிறா அப்படிங்கிறது அது இன்னொரு சந்தோஷம் இல்லையா? இன்றைக்கி அநேகர் ஏதோ நான் உண்டு, என் குடும்பம் உண்டுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தி இருக்கிறா, தானும் நல்லா இருப்பா, தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாத்தையும் நல்லா கவனிப்பா. தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், சோம்பேறித்தனம் கிடையாது, வியாபார கப்பல்களைப் போல பிஸியாக இருக்கிறான். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? பிள்ளைகளை எப்படி, வேலைக்காரிகளுக்கு எப்படி, இந்த வேலை எப்படி நடக்குது, இந்த சாமானது வாங்கிட்டு வந்தோமா, இது எவ்வளோ சம்பாத்தியம் வந்திருக்கு, இதெல்லா விதத்துலையும் நம்ம தன்னுடைய ட்ரெஸ் எப்படி, ஒரு மரியாதைக்குரிய விதத்தில் எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் பார்த்து ஊரில் நல்ல பெயர் எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் தாங்க இது நடக்கும். மற்றபடி இப்படி நடக்காது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியை எப்படி நடக்கிறது என்று தன் கண்ணோக்கமாக இருக்கிறாள். எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கவனித்து பார்த்து எது சரியில்லை சரி பண்ணுற ஆள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இவ ஒழுங்காக இருக்கிறதுனால இந்த புருஷன் நியாயஸ்தலங்களில் நல்ல பேர் பெற்றவனாக இருக்கான். இவன் தன்னுடைய மனைவியை அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேற்பட்டவள் என்று சொல்லி புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். கடைசியில் இப்படி ஒரு அடி. அழகு சௌந்தரியம் அதெல்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப ஆசையாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்த உடனே அந்த சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண்கிறது தெரிஞ்சிடும். சின்ன வயதில் இருக்கிறது போல் வயதாகிறப்போ இருக்கிறதில்ல. அப்போ சௌந்தரியங்கிறது, யோபின் குமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சரி, ஆனால் அது எக்காலத்திலும் இருக்கிறதில்ல. அழகும் கூட எக்காலமும் இருக்கிறதில்ல. அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அப்போ சௌந்தரியம் அழகு இது எல்லாவற்றை காட்டிலும் எது உண்மையாகவே மேன்மையான அழகு? இருதயத்தில் உள்ளான அழகு, உள்ளான அலங்காரம் பற்றி பேதுரு கூட எழுதுறதை நீங்கள் வாசிப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்தால் அப்புறம் ஞானமெல்லாம் இருக்கும். ஞானத்தால் தன்னை நடத்திக்கிறதும் குடும்பத்தை நடத்துறதும் அது பெரிய அற்புதமான காரியம் இல்லையா? அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. அவள் செய்த காரியங்கள் எல்லாவற்றுடைய பலனை அவள் அனுபவிக்க கொடுங்க. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. அதாவது மற்றவர்கள் எல்லாம் இந்த பொண்ணு, இந்த லேடி எவ்வளவு நல்லா மனுஷியாக இருந்து எவ்வளவு நல்லா காரியங்களை செய்கிறா, கர்த்தருடைய பிள்ளையா, எப்படி தன்னுடைய வீட்டை கவனிக்கிறது, வேலை செய்கிறவங்களுக்கு படியளக்கிறது எல்லாம் நினைத்து பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவளை புகழ்வார்கள். இந்த குடும்பத்து நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இதுதான் குணசாலியான ஸ்திரியை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. இதை கேட்டீர்கள். இதன்படி வாழ நம்ம தீர்மானிப்போமாக, முயற்சிப்போமாக, கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து வாழுவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.